வணக்கம் சார். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தஞ்சாவூர் மாவட்டம் வரும் சார். தஞ்சாவூரில் வந்து புது கலெக்டர் ஆஃபீஸ் டு இது நேராக வந்து புது கலெக்டர் ஆஃபீஸ் போகிற ரோடு சார். இது டுவோர்ட்ஸ் நமக்கு வந்து திருவையாறு போகிற பைபாஸில் கட் ரோட்டில் உள்ள பார்க்க போகிற ஒரு ப்ராப்பர்ட்டி சார். இது கரெக்டாக 3 கிலோமீட்டர் பார்க்க போகிற ஒரு விவசாய நிலம். இது டுவோர்ட்ஸ் நேராக உங்களுக்கு வந்து திருவையாறு போயிட்டு அப்படியே அரியலூர் போகிற பைபாஸ் ரோடு சார். இது பைபாஸ். இது டுவோர்ட்ஸ் அரியலூர் கும்பகோணம் போகிறதுக்கு இது பைபாஸ் ரோடு. தஞ்சாவூரில் கலெக்டர் ஆஃபீஸ் வந்து பைபாஸ் போகிற ரோடு சார். இந்த ரோடு நேராக வந்து உங்களுக்கு வந்து ரெட்டிபாளையம் போய் ஈஸ்வரர் பஸ் ஸ்டாப்பில் போய் ஜாயின் ஆகும் சார். கரெக்டாக இங்கேருந்து வந்து உங்களுக்கு ரெட்டிபாளையம் ரோடு ஜஸ்ட்டு வந்து அதிகபட்சம் ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் உங்களுக்கு. ரெட்டிபாளையம் ரோடு உங்களுக்கு கரெக்டாக இது பஸ் ஸ்டாப் வந்து ஒரு 7.5 கிலோமீட்டர் வரும் சார். உங்களுக்கு ஈஸ்வரர் பஸ் ஸ்டாப் 7.5 கிலோமீட்டரு. பக்கத்துலலாம் உங்களுக்கு ஃபுல்லாக கமர்ஷியல் ஏரியா. இது எல்லாமே உங்களுக்கு வந்து பைபாஸ் சார். இது பார்க்க ஒரு ப்ராப்பர்ட்டி இது உள்ளே தான் சார் போகணும். ஆமாம், இதுலேருந்து கரெக்டாக உள்ளே வந்து 3 கிலோமீட்டர் தான் இருக்குது பார்க்க போகிறது. இது வந்து ஆலக்குடி போகிற ரோடு சார். இந்த ஏரியா பேர் வந்து எட்டாங்கரம்னு சொல்லுவாங்க. அது ஆமாம், ஜஸ்ட் இந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக வந்து அதிகபட்சம் வந்து ஒரு 3லேருந்து 3.5 கிலோமீட்டர் சார். பார்க்க போகிறது ஒரு விவசாய நிலம். அது எட்டாங்கரம்பை. இங்கேருந்து ஜஸ்ட்டு கரெக்டாக இது வந்து ஆலக்குடி போகிற ரோடு சார். இது இப்போ பார்க்க போகிறது வந்து ஆலக்குடி ரயில்வே ஸ்டேஷன் அதிகபட்சம் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும் ப்ராப்பர்ட்டி. இது வந்து எட்டாங்கரம்பைன்னுவாங்க. ஃபுல்லாக ஆற்று பாசனம் சார். ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறது ஆற்று பாசனம் தான். அது உங்களுக்கு கரெக்டாக இந்த ரோட்லேருந்து கரெக்டாக அதிகபட்சம் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரும் சார். இதுதான் அந்த ரோடு சார். இது ஸ்ட்ரைட்டாக நம்ம அந்த இப்போ போனால் உங்களுக்கு பைபாஸ் இப்போ ஜாயிண்ட் ஆகும் உங்களுக்கு. கரெக்டாக இப்போ அந்த பைபாஸ் வந்து கரெக்டாக இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இந்த பைபாஸ். இது ரைட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து ரயில்வே ட்ராக் சார். தஞ்சாவூர் டு திருச்சி போகிற ட்ரெயின் ரோடு. இது ஃபுல்லாக விவசாய நிலம் தான் சார். இதுதான் நேராக போனால் உங்களுக்கு வந்து ஆலக்குடி சார். போய் லெஃப்ட் எடுத்தால் உங்களுக்கு வந்து ஆலக்குடி ரயில்வே ஸ்டேஷன். தஞ்சாவூருக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஆலக்குடி, நெக்ஸ்ட்டு பூதலூர், பூதலூருக்கு முன்னாடியே ஆலக்குடி. இங்கேருந்து கரெக்டாக அதிகபட்சம் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரும் சார். அது உங்களுக்கு 1லேருந்து 1.5 கிலோமீட்டர் வரும் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு. பார்க்குற ப்ராப்பர்ட்டி இதுலேருந்து கட் ரோடு தான் பார்க்க போகிறது. ஆமாம், நீங்கள் மற்ற ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் சரவண பொய்கை சார். சரவண பொய்கை யூடியூப் சேனலில் பார்க்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த ரயில்வே ட்ராக் தெரியுதா உங்களுக்கு? அதான் உங்களுக்கு லெஃப்ட் எடுத்தால் தஞ்சாவூர், ரைட் எடுத்தால் உங்களுக்கு வந்து ஆலக்குடி ரயில்வே ஸ்டேஷன். நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாம் பண்ணால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9487139162க்கு மெசேஜ் பண்ண சார். கால் பண்ணலாம் உங்களுக்கு. இதுலேருந்து ஜஸ்ட் வந்து அதிகபட்சம் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே தான் சார் வரும். 3/4 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் ப்ராப்பர்ட்டி. இது நேராக உங்களுக்கு வந்து உங்களுக்கு கல்லம்பரம்பூர் போய் ஜாயின் ஆகும் சார். ரோடு பூதலூர் ரோடு போய் ஜாயின் ஆகும். அந்த ரோடு நேராக கனெக்டிவிட்டி உண்டு. இதான் சார் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக விவசாயம் தான் சார். இங்கே சர்வீஸ் போர்லாம் கிடையாது. இந்த பாருங்கள் அந்த கோயில் தெரியுது, அதான் உங்களுக்கு வந்து ஆலக்குடி ஸ்டேஷன். இங்கேயும் ஜஸ்ட்டு அதிகபட்சம் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு. எல்லாமே வந்து ஆற்று பாசனம் சார். இந்த எல்லாமே வந்து 2 போகம் போட்டுவாங்க சார் உங்களுக்கு. இங்கே வந்து சர்வீஸ் போர்லாம் வந்து சார். போர் வந்து இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஃபெயில் இல்லை உங்களுக்கு. எல்லாமே ஆற்று பாசனம் நம்பி தான் பண்ணுறாங்க விவசாயம். ஒன்லி நெல் மட்டும்தான். சாயில் வந்து ஒன்லி நெல்லுக்கு தான் செட் ஆகும் சார் உங்களுக்கு. ஆமாம், இங்கே பக்கத்தில் வந்து இங்கே சர்வீஸ் போர்லாம் கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் அந்த ஏரியாவில். இந்த பாருங்கள். ஆனால் இருக்கிற ரோடு ப்ராப்பர்ட்டி தான் தார் ரோட்டில் தான் சார் இருக்குது. இந்த கட் ரோட்டு தார் ரோட்டில் தான் ப்ராப்பர்ட்டி இருக்குது உங்களுக்கு. ஆமாம், ப்ராப்பர்ட்டி வந்து இதே ரோட்டில் தான் இருக்குது உள்ள உங்களுக்கு. இந்த ரோடு போகிறீங்களா, இதே ரோட்டில் வந்து வயலே தான் சார் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வயல் தானே தான் மற்றவங்க. இது ஃபஸ்ட்டு வயலே தான் நமக்கு சேலுக்கு வந்துடும் உங்களுக்கு. வயல் தான் உங்களுக்கு. ஜஸ்ட்டு இந்த ரோடு வந்து நேராக கனெக்டிவிட்டி போய் ஜாயின் ஆகும் சார். உங்களுக்கு தஞ்சாவூர் வந்து புது பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து 10 கிலோமீட்டர் தான் சார் உங்களுக்கு. தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டு அதிகபட்சம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கே வந்து 10 கிலோமீட்டர் தான் வரும் உங்களுக்கு. 10 கிலோமீட்டர் சர்க்கிள் தான் உங்களுக்கு. ஈஸ்வரர் பஸ் ஸ்டாப் வந்து ஒரு 7.5 கிலோமீட்டர் வரும். அதேமாதிரி வந்து பிள்ளையார்பட்டி பள்ளிகரம் ரவுண்டானா அதுவும் வந்து அதிகபட்சம் இந்த இடத்துலேருந்து ஒரு 7.5 கிலோமீட்டர் தான் வரும் உங்களுக்கு. வந்து புது பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக 10 கிலோமீட்டர் ப்ராப்பர்ட்டி. பார்க்க போகிறது ஒரு விவசாய நிலம் தான் சார். அது ஆற்று பாசனம் உங்களுக்கு. எல்லாம் 2 போகம் தான் பண்ணுவாங்க உங்களுக்கு. வந்து சர்வீஸ் போர் கிடையாது. வெறும் தரிசு நிலம் தான். வெறும் 2 போகம் பண்ணலாம் சார் உங்களுக்கு. ஆற்றுல தண்ணி வரும்போது 2 போகம் உங்களுக்கு பண்ணலாம் உங்களுக்கு. இதே ரோட்டு மேலே இருக்குது சார் ப்ராப்பர்ட்டி. இதே ரோட்டு மேலே உங்களுக்கு இது ப்ராப்பர்ட்டி. ஜஸ்ட் வந்து அதிகபட்சம் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே தான் சார் வரும் ப்ராப்பர்ட்டி. இதே ரோட்லேருந்து உங்களுக்கு ஆலக்குடி ரயில்வே ஸ்டேஷன் அதிகபட்சம் வந்து 1.5 கிலோமீட்டர் வரும் சார் ஸ்டேஷன்லேருந்தே. ஏன்னா ஃபுல்லாக எல்லாம் விவசாயம் தான் பண்ணிட்டுருக்காங்க. அந்த ஏரியா ஃபுல்லாகவே ரைட் லெஃப்ட்டில் பார்த்தாவே எல்லாமே விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் உங்களுக்கு வந்து ஆற்று பாசனம் தான் சார் உங்களுக்கு. ஆற்று பாசனம் தான் பாசனம் இங்கே வந்துடும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் வந்து வயலே தான் சார் நமக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பாசனமே நமக்கு வந்து வாக்கியா தானோன ப்ராப்பர்ட்டி. ஆமாம், ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வாக்கியா தானோன ப்ராப்பர்ட்டி. எல்லாம் விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஏரியாவில். நெல் மட்டும் தான் உங்களுக்கு. ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக அதிகபட்சம் இந்த இடத்துக்கு வந்து 10 கிலோமீட்டர் வருது சார். ஜங்ஷன் வந்து ஒரு 16லேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் வரும் சார் ரயில்வே ஜங்ஷன் அதிகபட்சம். ஆமாம், இதே ரோட்டு மேலே இருக்குது சார் ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு வாக்கியா தானோன்னா வயலே தான் உங்களுக்கு. வாக்கியா தானோன்னு ரைட் ஹேண்ட் சைடில் வயலே தான் உங்களுக்கு.
சார் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டீட்டெயில்ஸை மற்ற ப்ராப்பர்ட்டி பார்க்கணுன்னா சரவணா போய் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கலாம் சார் நீங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9487139162க்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஆமாம், இந்த பாருங்கள், ஒரு விவசாய நிலம் வந்து தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 10 கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்து ஒரு விவசாய நிலம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு சார். இது நீங்கள் கரெக்டாக அந்த பைபாஸ் வந்து கரெக்டாக அதிகபட்சம் வந்து அதிகபட்சம் ஒரு 3லேருந்து 3.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் சார் வரும். ஆமாம், 3லேருந்து 3.5 கிலோமீட்டர் வரும். அந்த ஆலக்குடி ரோட்லேருந்து அதிகபட்சம் கரெக்டாக வந்து ஒரு 3/4 கிலோமீட்டருக்குள்ளே தான் சார் வரும். ஆமாம், பார்க்க போகிற டோட்டல் ஏரியாவே வந்து மொத்தமே வந்து 1 ஏக்கர் 18 சென்ட் தான் சார் இது. ஆமாம், பார்க்க போகிறது மொத்தம் டோட்டல் ஏரியாவே வந்து 1 ஏக்கர் 10 சென்ட் தான் உங்களுக்கு. அதிகபட்சம் கட் ரோட்லேருந்து நியரஸ்ட் தான் உங்களுக்கு. பாருங்கள், ப்ராப்பர்ட்டி வந்தாச்சுங்க. ஃபுல்லாக விவசாயம் தான் சார் உங்களுக்கு. இடம் வந்து வயல் சார், வாக்கியா தானோன்னு ப்ராப்பர்ட்டி. இடம் வந்து வாக்கியா தானோன்னு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு. இதுதான் சார் இடம். இதுலேயும் ஜஸ்ட் அதிகபட்சம் வந்து ஒரு 3/4 கிலோமீட்டருக்குள்ளே வரும் சார் உங்களுக்கு. அந்த ரோட்லேருந்து ஆலக்குடி ரோட்லேருந்து எல்லாம் விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ரோடு அப்படியே கனெக்டிவிட்டி உண்டு சார். நேராக வந்து உங்களுக்கு கள்ளப்பரம்பூர் ரோடு போய் ஜாயிண்ட் ஆகும் சார் உங்களுக்கு. ஆமாம், இடம் தான் சார் உங்களுக்கு. இந்த வாக்கியா தானோன்னா ப்ராப்பர்ட்டியாக தான். இந்த வாக்கியா இருக்குல்ல, ஆற்று பாசனமும் நமக்கு இதில் தான் வரும் உங்களுக்கு. இடமும் கொஞ்சம் மேடாக இருக்குது பாருங்கள். ஆமாம், தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட் கரெக்டாக 10 கிலோமீட்டர் சார். பைபாஸ்லேருந்து அதிகபட்சம் வந்து உங்களுக்கு 3லேருந்து 3.5 கிலோமீட்டர் தான் ஒரு சைட்டுக்கு உங்களுக்கு. இடம் பாருங்கள், அதில் ஆற்று பாசம் தான் 2 போகம் பண்ணலாம் உங்களுக்கு. 1 ஏக்கர் 18 சென்ட் சார் இது. இது வந்து 1 ஏக்கரோட விலை பர் ஏக்கர் அவங்க கோட் பண்ணி ரேட்டு வந்து 20 லட்ச ரூபா கேட்குறாங்க சார் இது. ஆமாம், 1 ஏக்கரோட விலை வந்து 20 லட்ச ரூபா, பர் ஏக்கர் 20 லேக்ஸ் சார் இது. நீங்கள் உடனே பத்திரமா இருந்தால் நெகோஷியபிள் உண்டு சார். நீங்கள் ஒரு இமீடியட் செட்டில்மெண்ட் இருந்தால் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் உண்டு சார் உங்களுக்கு. 1 ஏக்கரோட விலை வந்து 20 லட்ச ரூபா. தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 10 கிலோமீட்டர் தான் சார் வரும். அதேமாதிரி பைபாஸ்லேருந்து அதிகபட்சம் ஒரு 3.5 கிலோமீட்டர் தான் வரும் உங்களுக்கு. அதிகபட்சம் ஒரு 3 கிலோமீட்டர் தான் வரும். பாருங்கள், உங்களுக்கு விவசாய நிலம் அது. 1 ஏக்கரோட விலை வந்து 20 லட்ச ரூபா சார். பர் ஏக்கர் வந்து உங்களுக்கு 20 லேக்ஸ். 1 ஏக்கர் 18 சென்ட் சார். இது மொத்தமாக தான் கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு இடம் நல்ல ஷேப்பில் இருக்குது உங்களுக்கு. அடுத்தவங்க வயலில் போகணும்ல, உங்களுக்கு வாக்கியா தரணும் ப்ராப்பர்ட்டி சார். 1 ஏக்கர் வந்து 20 லட்ச ரூபா, பர் ஏக்கர் 20 லேக்ஸ் சார். தேங்க்யூ, நன்றி சார்.